நம்ம சொல்றத உடைச்சு சொல்லியிருக்காங்க. ஆறுதல் படுத்திருக்கு, சில பேர் தெளிவாக்கியிருக்கு. தெரியலையே உள்ள போய். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. எப்பவுமே சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ப்ரோமோவா வரதுல பெருசா கண்டென்ட் இருக்காது. ஏன்னா விஜய் சேதுபதி ஷூட்டுக்காக வராரு பாத்தீங்களா, அப்படி வந்தோடனே கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி நிக்க வச்சு இந்த ப்ரோமோவை எடுத்துருவாங்க. இந்த ப்ரோமோல எப்பவுமே பெருசா கண்டென்ட் இருக்காது. ஆனா செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ, ஃபோர்த் ப்ரோமோல என்ன விஷயத்தை இவர் பேச போறாருன்றத இன்டைரக்டா இந்த ப்ரோமோலயே சொல்லிருவாங்க. அப்படி இந்த ப்ரோமோல இந்த வாட்டி நடக்க போறத சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா பெருசா எதுவும் சொல்லுங்க. சரி, முதல்ல இந்த ப்ரோமோல இவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ விஜய் சேதுபதி முதல்ல என்னெல்லாம் சொல்றாருன்றதை பார்ப்போம். ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு வீக்கெண்டும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இவர் சில விஷயங்களை சொல்றாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. அந்த மாதிரி இப்ப வீட்டாரே உடைச்சு பேசியிருக்காங்க. நம்ம வீக்கெண்ட் சொல்றோம்ல, அதை காட்டிலும் இப்ப இவங்களோட சொந்தக்காரங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்றதுனால இவங்க மண்டைக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அது சிலரை ஆறுதல் படுத்தியிருக்கு, சிலரை குழப்பி விட்டுருக்கு, இன்னும் சிலரை தெளிய வச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அடுத்த 3 வாரத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, அதாவது இது பூஸ்ட் தந்த மாதிரி இருக்குமா, கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதோடய இந்த ப்ரோமோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரோமோல இவர் யாரை தாக்க போறாருன்றதுக்கு எந்த ஒரு க்ளூவும் தரலங்க. எப்பவுமே இந்த ப்ரோமோலயே செகண்ட் ப்ரோமோ யாரை இவர் அட்டாக் பண்ண போறாருன்றதுக்கு கொஞ்சம் க்ளூ கிடைச்சிரும். அந்த மாதிரி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட இந்த கெட்டப்பு நல்லா இல்லை, பெருசா எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு படத்தில் இந்த கெட்டப்பை போட போறாரு போல, அந்த ஷூட்டிங்ல இருந்து வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னைக்கு திவ்யாவை அட்டாக் பண்ண போறாரா இல்லைனா கானா வினோத் சைடு, கானா வினோத் பார்வதி எல்லாம் அட்டாக் பண்ண போறாரான்றது தெரியல. ஏன்னா இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனைனா அதுதான். நேற்று நடந்தது பார்த்தீங்களா, நேற்று நைட்டு நடந்தது பார்த்தீங்களா, அதுதான் இந்த வீக்கில் நடந்த ஒரே பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுவார். ஆனால் யார் ஸ்டாண்ட் எடுப்பாருன்றது இன்னும் குழப்பமாக தாங்க இருக்கு. நிறைய பேர் திவ்யா சைடில் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் திவ்யா சைடு கரெக்டாக தான் இருந்தது, கானா வினோத் சைடு தான் தப்பு, பார்வதி சைடு தான் தப்புன்னு சொல்றாங்க. ஸோ விஜய் சேதுபதி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ, அவர் எந்த ஸ்டாண்ட்ல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே மாறிடுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, விக்ரம், கனி இவங்க எல்லாருமே திவ்யா சைடு தப்பு இருக்கிறதா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் சேதுபதி திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு, திவ்யா பக்கம் தான் ஃபேவரா பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சா இவங்க உடனே ஆமா சார் கானா வினோத் பண்ணதான் சார் தப்புன்னு பெல்ட் அடிச்சிருவாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன் இருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. சாட்டர்டே இன்னைக்கு எபிசோட்ல யார் வெளியே போக போறாங்கன்னா அமித் தான் வெளியே போக போறாருன்ற மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி டபுள் எவிக்ஷன்ன்ற பட்சத்துல நாளைக்கு யார் வெளியே போறாங்கன்னா சுபிக்ஷா தான். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா ஓட்டிங் படி பார்த்தா அமித், சுபிக்ஷா தான் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல தான் விக்ரம சாண்டாலாம் இருக்காங்க. சோ 2 பேரை வெளியே அனுப்புனா கண்டிப்பா சுபிக்ஷா, அதுக்கப்புறம் அமித். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அமித் வெளியே போறது கன்ஃபார்ம், இன்னைக்கு வெளியே போறதே கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஷூட் இன்னும் அது முடியல போல, அதாவது நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா அமித் தான் போக போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. அமித் ஆமா ரொம்ப ஓட்டு கம்மி. அதே மாதிரி அமித் கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே பெருசா கேமே கிடையாதுங்க. சுபிக்ஷா கிட்டயும் சரி லைட்டா தெரியற மாதிரி வருவாங்க, ஆனா திடீர்னு அப்படியே அமைதியா போயிடுவாங்க. அதே மாதிரி அந்த பீட் பாக்ஸிங் அது ஒன்று தான் பண்ணுவாங்க. தினமும் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்றேன்ற மாதிரி கேமரா முன்னாடி ஸ்டோரி சொல்லுவாங்க. வியானா போனதுக்கு அப்புறம் சுத்தமா சுபிக்ஷா தெரியல. வியானா இருக்கும் போதாவது அவங்க கூட ஏதாவது சுத்திட்டு இருக்க மாதிரியா தெரிவாங்க. வியானா போனதுக்கு அப்புறம் சுபிக்ஷா சுத்தமா தெரியல. இவங்க 2 பேர் போறது கரெக்ட் தான். ஏன்னா இவங்க 2 பேர் பெருசா கேம் எதுவுமே பண்ணல. கனி ஏதோ ஒரு கேம் பண்ணி வந்துட்டாங்க. கனிலாம் எப்பயோ ஒரு 5வது வாரம் 6வது வாரம்லாம் அவ்வளோ கம்மி ஓட்டில் இருந்தாங்க. அப்பயே வெளியே போகிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி கனி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ரேங்கிங்கில் நல்லா முன்னாடி இருக்காங்க. விக்ரம தாண்டி இருக்காங்க, சபரியை தாண்டி இருக்காங்க. உண்மையிலேயே பரவாயில்ல, கனி இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டாங்க எப்படின்னு தெரில. ஸோ இவங்க 2 பேர் தாங்க வெளியே போக போகிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.